நாட்டையே உலுக்கிய தெல்தெனிய கொலை சம்பவத்தினுடைய பிரதான கொலையாளி யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட தகவல்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் அதிரடியான முடிவொன்றை எடுத்து வவுனியா மாநகர சபையினுடைய முதல்வரையும் சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய உப தவிசாளரையும் பதவி நீக்கம் செய்திருக்கின்றார். எனவே அது குறித்தும் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். ஒரு காணொளி ஒன்று வெளியாகி இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக்கொண்டு வருகிறது. ஒரு பௌத்த பிக்கு சம்பந்தப்பட்ட காணொளி. அதில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பௌத்த பிக்குனுடைய கோலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே சொல்லுவீங்கள் இவரெல்லாம் ஒரு பிக்குவான்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் வர மக்களே சொல்லினோம் போயும் விவற்ற காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோமே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வீடியோ. எனவே அதனையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளுடன் மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் சுரேஷ் சாலை சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. அதனையும் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 25 2026 வியாழக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் ஒரு அதிரடியான வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் வவுனியா மாநகர சபையினுடைய முதல்வர் சுந்தரலிங்கம் காண்டீபன் மற்றும் சாவச்சேரி பிரதேச சபையினுடைய உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் இந்த 2 பேரையும் உடனடியாக நேற்றிலிருந்து பதவி நீக்கம் செய்திருக்கின்றார். பதவி நீக்கம் செய்தது மட்டுமல்லாமல் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் அவர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில அந்த வர்த்தமானில சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லோர் மத்தியிலும் மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குன்னு சொல்லணும். ஏனென்று சொன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் கூட்டங்களில் கதைக்கலையும் சரி, மேடைகளில் உரையாற்றியக்களையும் சரி, எப்போவுமே ஒரு சாந்தமான முகத்தோடு அமைதியாக கதைக்கக்கூடியவர். இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டு இந்த மாதிரி வர்த்தமானியெல்லாம் வெளியிட்டு ஆக்களை தூக்கி பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்ச சம்பவம்லாம் நாங்கள் இதுக்கு முதல் கேள்விப்படவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று 2 முக்கியமான உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்திருக்கின்றார். அதுக்கு முதல் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை ஆளுநர் பதவி நீக்கம் செய்யலாமா என்ற ஒரு விவாதம் ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்குது. இருந்தாலும் அந்த வர்த்தமானில தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை சுட்டி காட்டியிருக்கார். இந்த சட்டத்துக்கு கீழே இந்த பிரிவுக்கு கீழே எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் இந்த 2 பேர் சம்பந்தமாகவும் ஒரு தனிநபர் விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த முடிவெடுக்கப்பட்டதாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கந்தையா அரியநாயகம் அவரை ஒரு ஆணையாளராக நியமித்து இதெல்லாத்தையும் கண்காணிக்க சொல்லி இது சம்பந்தமான விசாரணைகளை நடத்தி சொல்லி எல்லாம் விசாரித்து அவருடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் ஆளுநர் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார். இருந்த போதிலும் கூட ஆளுநரிடமிருந்து இப்படியான ஒரு வர்த்தமானி வரும் என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அதனால பல்வேறு வாத பிரதிவாதங்களை இந்த பதவி நீக்கம் உருவாக்கியுள்ளது. அடுத்ததாக முழு நாட்டையுமே உலுக்கிய பெண் மருத்துவருடைய கொலை சம்பவம் தொடர்பான செய்தி. அதை பற்றி ஏன் செய்திகளில் வீடியோக்களில் சொல்லலன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீர்கள். எனவே இன்றைக்கு விரிவாக விளக்கமாக பார்ப்போம். முதல்ல இதோட சம்பந்தப்பட்ட குற்றவாளி யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று காலமே அவரும் அவருடைய மனைவியும் ஒரு பிள்ளையும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். கடைசி புள்ளியோட போய்கொண்டிருக்கும் போது யாழ்ப்பாணத்தை நோக்கி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைதடியில் வச்சு என்ன சம்பவம் என்று சொன்னால் இந்த மாதம் 17 கண்டி தெல்தெனிய பகுதியில் ஒரு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு காரில் ஒரு பெண்ணினுடைய சடலம் போலீஸார்னால் மீட்கப்படுது. அப்போ போலீஸ் அந்த பொடியை ரீகவர் பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அது ஒரு டாக்டர், அம்பாறை மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய ஒரு 34 வயதுடைய ஒரு டாக்டர். அப்போ அந்த டாக்டர் எதுக்கு இங்கே வந்தவா, எதுக்கு இங்கே வச்சு கொல்லப்பட்டவான்னு சொல்லி விசாரித்து பார்த்தா பிறகு தெரிய வந்திருக்குது. முதல் நாள் 16 அங்கே வந்திருக்கிறா. ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். அந்த ஹோட்டலில் அவரோட தங்கியிருந்த அந்த டாக்டரினுடைய ஆண் நண்பர், பாய் ஃப்ரெண்ட் என்று சொல்லப்படுகிறது. அவரால் தான் இவா கொலை செய்யப்பட்டு பிறகு சிசிடிவி காட்சிகள் எல்லாம் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இறந்த உடலை கஷ்டப்பட்டு நிமித்தி கூட்டிக் கொண்டு போறார். நிமித்தி வச்சு கூட்டிக் கொண்டு போறார். நடந்து கூட்டிக் கொண்டு போகிற மாதிரி கூட்டிக் கொண்டு போறார். நடக்குமா இல்லை தானே? ஒரு மாதிரி இழுத்து கொண்டு போயிட்டு காருக்குள்ளே ஏற்றுற அந்த காட்சியெல்லாம் சிசிடிவியில் பதிவாயிட்டது. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய புகைப்படத்தை வெளியிட்டு அவர் தேடப்படுகிறார். தெரிந்தவர்
தெரிந்தவர்கள் தகவல் தாருங்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 7 நாட்களாக நாடு முழுவதும் வந்து தீவிரமான தேடுதல் வேட்டை இடம்பெற்றது. அந்த நபர் யார் என்று சொல்லி என்ன பிரச்சனை சொன்னால், அந்த நபர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேஷத்தில் திரிவாரா, மாறு வேஷங்களை போட்டுக்கொண்டு அவருடைய இயல்பான தோற்றம் ஒரு மாதிரியான தோற்றம். அதை நான் சொல்ல விரும்பல, ஏன்னு சொன்னால் அது ஒரு உருவக்கேலி மாதிரி போயிடும். ஒரு மாதிரி தோற்றம் என்று வைங்களேன். பிறகு அந்த தன்னுடைய தோற்றத்தை வந்து மாற்றி மறைச்சு எக்ஸ்ட்ரா தலைமுடியெல்லாம் வச்சு பெரிய ஒரு இளம் கதாநாயகன் மாதிரி திரிஞ்சு பெண்களை ஏமாற்றி கொண்டு தெரிஞ்சிக்கார். இதுதான் விஷயம். அப்போ வந்து இந்த டாக்டரையும் வந்து ஏமாற்றி என்னோ சொல்லி ஏமாற்றி காசு பறிச்சிக்கார். இதே மாதிரி நிறைய பெண்கள்கிட்ட வந்து ஏமாற்றி காசு பறிக்கிறதா இவற்ற வேலை. இவர் வந்து தான் மறிபடிட்டாரெண்டோ தனக்கு 3 பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லியோ அவைக்கு சொல்கிறே இல்லையாம். எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு பெண்களோட கதைச்சு இவருக்கு ஒரு தடவை ஏதோ வருத்தம் வந்ததாம். அந்த வருத்தத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக அம்பாறைக்கு போயிருக்கார். அம்பாறைக்கு போயிற இடத்துல வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன இடத்துல இந்த டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறார். அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரே வந்து காய்ச்சி தன்னுடைய வேலையில் விழுத்தி இங்கே கூப்பிட்டுருக்கார். தெனியாவுக்கு கூப்பிட்டுருக்கார், ஹோட்டலுக்கு கூப்பிட்டுருக்கார். இதுதான் சம்பவம். கூப்பிட்டு கொலை செய்திருக்கார். நிறைய பேர்ட்ட காசு வாங்கினோடனே அப்போ அந்த காசு திருப்பி கேப்பினம் தானே, அப்படி ஏதோ வாக்குவாதம் போகிறதுக்கு அதில் வந்து கொலை செய்துட்டார். கொலை செய்து போட்டு கடந்த 7 நாட்களாக இங்கே ஒளிச்சிருந்து போட்டு யாழ்ப்பாணத்துக்கு போய் யாழ்ப்பாணத்திலேருந்து படகு மூலம் தப்பி இந்தியாவுக்கு போகலாம்னு பிளான் போட்டுச்சு. நம்ம இன்னும் தெரியாது. இது வந்து அந்த செவ்வந்தியின் கதை மாதிரி. செவ்வந்தியும் அங்கால தென்னிலங்கையில் வந்து அங்கேயும் இங்கேயும் ஒளிச்சிருந்து போட்டு பிரியங்கா வீட்டிலையும் வேற வீடுகளையும் வந்து ஒளிச்சிருந்து போட்டு கடைசியாக வலிக்கிட்டு போனது உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்த அண்டைக்கு வந்து வலிக்கிட்டு போனது யாழ்ப்பாணத்துக்கு. உங்களை எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இவரும் வந்து மனைவியையும் இன்னும் ஒரு பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கார். அது வந்து பொலிசுக்கு வந்து ஏற்கனவே தகவல் கிடைச்சிட்டது. இன்ன பஸ்ஸில் ஆட்கள் நைஸாக போய்கொண்டிருக்கிற மாறு வேஷத்தில் என்று சொல்லி அவர் வந்து ஏதோ முகத்துக்கு மாஸ்க் போட்டிருந்தவராம். அவ வந்து இஸ்லாமிய பெண்கள் அடிங்கிற உடைய அணிஞ்சு கொண்டு மாறு வருஷத்தில் போயிருக்கிறா புடிவடான்னு சொல்லி. ஆனால் பொலிசுக்கு தெரிஞ்சிட்டது இவையெல்லாம் ஆக்கள்னு சொல்லி கைத்தடியில் வச்சு அந்த பஸ்ஸை மறித்து ஆக்களை இப்போ அரெஸ்ட் பண்ணி உடனே விசாரித்து இப்போ நுவரெலியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதில் வந்து நிறைய வாக்குமூலங்கள் கொடுத்துக்கார். தான் யார் யாரை ஏமாத்தினது, ஒவ்வொரு டைம் எவ்வளவு காசு பறித்தது என்ன ஏதுன்னு சொல்லி இவருடைய அந்த கொலை சம்பவங்களுக்கு வந்து அதாவது பெண்களோட பழகி அந்த பெண்களை வந்து கல்யாணம் செய்கிற மாதிரி ஆசை வார்த்தை காட்டி காசு பறிக்கிறது. இதுதான் அவருடைய பிரதானமான வேலை. அந்த வேலைக்கு வந்து அவருடைய உண்மையான கட்டின மனைவியும் வந்து உடந்தையாம். அவ வந்து அக்கா மாதிரி நடிப்பாவாம். அவர் போய் ஒரு பெண்ணோட காய்ச்சி கொண்டிருக்கும் போது இவா கூட போவாம். யாருன்னு கேட்டால் அது என்னுடைய அக்கான்னு சொல்லி இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாராம். வைஃப்னு சொன்னால் கிழிஞ்சிருந்தானே, அதனால வந்து அக்கான்னு சொல்கிறான். ஓமன்ட்டு தலையாடுற, நான் அவட்ட அக்கா தானு சொல்லி தலையாடுறவாம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம், காசு வருது தானே. அப்போ என்ன வேஷத்தை இருந்தாலும் போடுவோம் பண்ணி போட்டு மானம் பக்கம் ரோசம் ஒன்றும் கிடையாது. புருஷனும் மனுஷியும் வந்து டப்பண்டு அக்காவும் தம்பியுமா மாறி பெண்களை ஏமாற்றி கொண்டு திரிஞ்சு இந்த வேலை பார்த்து தான் கடைசியாக கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு இப்போ கைது செய்யப்பட்டு நுவரெலியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. கிளிநொச்சி போலீசார் 12 மோட்டார் சைக்கிள்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள். இந்த 12 மோட்டார் சைக்கிள்களும் வந்து சட்டவிரோதமான மோட்டார் சைக்கிள்கள், ஒழுங்கான ஒரு பதிவோ நம்பர் பிளேட்ஸோ எதுவுமே இல்லாத சட்டவிரோதமான மோட்டார் சைக்கிள்கள் என்று சொல்லப்படுகிறது. இவை எல்லாமே வந்து பறிக்கப்பட்டு கிளிநொச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில் நேற்று கிளிநொச்சியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற்றது. இந்த மாதிரி மோட்டார் சைக்கிளில் போராக்களும் காரில் போராக்களும் வந்து நடந்து போராக்களை வந்து ஒரு இடித்து மோதினபடி கிட்டல கூட ஒரு முன்னாள் அதிபர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தவர். இதே மாதிரி நிறைய பேர் கொல்லப்படுகின்றார்கள். எனவே வந்து இந்த மாதிரியான குற்றங்களை வந்து அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும் என்று சொல்லி உண்மையிலேயே அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும், இறுக்கமான நடவடிக்கை எடுக்கணும். எனவே அதை வலியுறுத்தி தான் நேற்று கிளிநொச்சியில் வந்து ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றது. சம நேரத்தில் வந்து இந்த 12 மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டமையும் மக்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் நடவடிக்கைகள் போதாது. போலீசாரும் அரசாங்கமும் இன்னும் கூடுதல் நடவடிக்கை எடுக்கணும். அடுத்ததாக சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவுகின்ற, நான் ஏற்கனவே சொன்ன அந்த வீடியோ இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க. இதுதான் அந்த வீடியோ. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிக்குவுக்கு வந்து இயக்கம் இல்லை, நடக்க இயக்கம் இல்லை, 4 காலில் நிற்கிறார், நண்டு நிற்கிற மாதிரி நிற்கிறார். ஏன்னு சொன்னால் அவ்வளோ வெறி ஆளுக்கு. அப்போ பௌத்த பிக்கு இப்படி குடிச்சு போட்டு கண்மண் தெரியாமல் தலைகளாக நிற்கிறாரான்னு கேட்டால் அதில் ரோட்டால் போன மக்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். ஆக்கள் வந்து சனம் அரம்பரமாக குழம்பிட்டுது. சனம் பேசுது, உங்களை போய் காலில் விழுந்து கும்பிட்டோம், உங்கள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டோமே என்று சொல்லி சனம் தாங்களே பேசுது. என்ன சொன்னால் பிக்கு பின்ன இந்த கோலத்தில் சனங்கள் பேசுங்கள்லானே என்று சொல்லி இந்த வீடியோ வந்து இப்போ வைரலாகி கொண்டு வருது. இதில் என்ன பிரச்சனை சொன்னால் அந்த அனுராதபுரம்
புரத்தில் வந்து அட்டமஸ்தானி, முன்னாள் அட்டமஸ்தானி ஒரு ஆள் இருந்தவர் தானே, இப்போ வந்து அட்டமஸ்தானியை பறித்து போட்டு அவர் சும்மா இருக்கார் தானே, அவற்ற காலையும் விழால் ஆக்களே இல்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காலிருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து பெரிய பெரிய ஆக்கெல்லாம் விழுந்ததான். பிறகு இந்த மாதிரி ஒரு செய்தி வந்த பிறகு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேள்விப்படும் போது போயும் இந்த ஆளுடைய காலையா விழுந்தம்னு சொல்லி அதே மாதிரி தான் இப்போ அந்த சமூக வலைத்தளங்களில் பரவுற இந்த வீடியோலையும் வந்து மக்களே சொல்லினோம் உங்களோட காலில் போயும் விழுந்தமே என்று சொல்லி. எனவே பிக்குமாற்ற கோலங்கள் இந்த மாதிரி இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பிக்குமார் தாய்லாந்தில் இருந்து போதைப் பொருளை கடத்தி கொண்டு வரினோம். இங்கே ஒரு பிக்கு வந்து போதை கடுமையாகி தலகிலா நிற்கிறார். எனவே ஒன்றுமே செய்யலாது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இது வந்து சுரேஷ் சாலே அவர்களை பற்றின ஒரு கருத்தோவியம். 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு என்று சொல்லி 2லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு க்ராஸ் ஒன்று இருக்குது, சிலுவை ஒன்று இருக்குது. அதில் முதலாவது படத்தில் இருக்கிறது வந்து சிலுவை தான், உண்மையிலேயே சிலுவை தான். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலுவைக்கு பின்னால் சுரேஷ் சாலே வந்து கையில் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஒன்றை வச்சுக்கொண்டு நிற்கிறார். அவருடைய உருவம் வந்து கருப்பு உருவத்தில் வந்து வரையப்பட்டிருக்கிறது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிலுவைக்கு முன்னால் ஒரு சாதாரண குடிமகன் நின்று வணங்குகிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு சாதாரண குடிமகன் வந்து சர்ச்சுக்கு கும்பிட வரும்போது சுரேஷ் சாலே பின்னிக்கிருந்து ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கி, அதாவது அவற்றை கட்டளையை கேட்டு இயங்கின ஆட்கள் வந்து குண்டு வச்சு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டது தானே. அதுதான் 2019ஆம் ஆண்டில் நடந்த சம்பவம். பிறகு 2026ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிலுவை, அது உண்மையில் சிலுவை இல்லை, மருத்துவமனையினுடைய அந்த குறியீடு. அதுக்கு பின்னால் சுரேஷ் சாலே ஒளிஞ்சிருக்கிறார். அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குளுக்கோஸ் ஏற்றப்படுது, பேசாமல் குந்தி கொண்டுக்கிறார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போலீஸ்காரர் கையில் வந்து சாப்பாட்டு தட்டை வச்சு கொண்டு சாப்பிட சொல்லி கொடுக்குறார். ஆனால் சாப்பிட மாட்டேன் அடம் பிடிச்சி அவருக்கு வந்து குளுக்கோஸ் ஏறுது. எனவே இந்த 2 சம்பவத்தை வந்து ஒப்பிட்டு பார்க்கப்படுது. அன்றைக்கும் ஒரு சிலுவைக்கு பின்னால் இருக்கிறார், இன்றைக்கும் வந்து அந்த சிலுவை மாதிரி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால் ஒளிச்சிருக்கிறார், 2க்கு பின்னாலேயும் ஒளிஞ்சிருக்கிறார் சுரேஷ் சாலே என்று சொல்லி இந்த கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.